எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாம் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் எல்லாம் காலாண்டு தேர்வு முடிச்சுட்டு ஜாலியா இருப்பீங்க இல்லைங்களா? நம்ம தமிழ் காலாண்டு தேர்வு முடிஞ்சது இல்லைங்களா? அந்த தமிழ் பேப்பர்ல இருக்கக்கூடிய இலக்கண பகுதியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? இன்னைக்கு நம்ம நேத்து என்ன பார்த்தோம்? பகுப்பத உறுப்பிலக்கணம் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம புணர்ச்சி விதி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இந்த புணர்ச்சி விதி சரிங்களா, இது புத்தகத்துல என்னதான் எளிமையா கொடுத்திருந்தாலுமே இதை நிறைய பேர் குழப்புது எனக்கு அப்படின்னு சொல்றீங்க இல்லைங்களா? அந்த புணர்ச்சி விதி எப்பயுமே மனப்பாடம் பண்ணாதீங்க, அதை புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த புணர்ச்சி விதி ஒரு புணர்ச்சி விதியுமே நம்ம சேனல்ல தனியாவே ஒரு வீடியோவா போட்டிருக்கோம். நீங்க அதை பார்க்கல அப்படின்னா நீங்க நம்ம சேனல்ல போய் பாருங்க. ஒரு விதியுமே ஓகேங்களா, ஈறுபொருளா இருக்கட்டும், மகர இதாகட்டும், எல்லாமே ஒரு விதியுமே நம்ம என்ன பண்ணுவோம், தனித்தனியா ஒரு வீடியோவா டீட்டெயிலா நம்ம கொடுத்துருக்கோம். நீங்க பார்க்கல அப்படின்னா அதை போய் பாருங்க. உங்களுக்கு இந்த புணர்ச்சி விதி எப்படி இப்படிதான் பிரிக்கணுமா, இது இந்த விதி இங்க வந்தா இது இந்த விதி இங்க பயன்படுத்தணுமா அப்படிங்கிற ஒரு தெளிவு, ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்ப நம்ம காலாண்டு தேர்வுல கேட்டிருக்கக்கூடிய 2 புணர்ச்சி விதி கேட்டிருக்காங்க. அந்த 2 மட்டும் நம்ம பார்க்கலாம். அந்த விதியை நான் சொல்றேன். அந்த விதி நீங்க அந்த விதியை எனக்கு டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல்ல ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், போய் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்ப பாருங்க, புது பெயல். ஓகேங்களா? நம்ம எப்பயுமே நான் சொல்றதுதான், நம்ம ஆன்சர் ஷீட்ல நம்ம ஆன்சர் பண்ணும்போது என்ன பண்ணணும், பிரசன்டேஷன் ரொம்பவுமே அழகா கொடுக்கறது முக்கியம். என்னதான் புத்தகத்துல இதுக்கான விடை கொடுத்திருந்தாலுமே நம்ம அதை பேப்பர்ல சரியான முறையில பிரசன்டேஷன் கொடுக்கணுமானா அது எவ்வளவு பேர் அது சரியா பண்றீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா நான் பார்க்கும்போது நிறைய பேப்பர் ரொம்ப மிஸ்டேக் பண்றீங்க. சரி, இப்போ விடுங்க, பார்த்துக்கலாம். இனி வருங்காலங்கள்ல அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஒரு தெளிவான கிளாரிட்டியான ஒரு பிரசன்டேஷனை கொடுங்க. புதுப்பெயல். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு புணர்ச்சி விதி வரும்போது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், அதை பிரிக்கணும். சரிங்களா? பிரிச்சோம் அப்படின்னா என்ன பண்ணலாம், இத புதுமை பிளஸ் பெயல். ஓகேங்களா? இப்ப நம்ம பிரிச்சுட்டோம் அப்படின்னா ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், நம்ம அதை பிரிச்சு இது மாதிரி எழுதிடணும். ஓகேங்களா? எழுதிட்டு அதுக்கப்புறம் பாருங்க, இது நிலைமொழி, இது வருமொழி. ஓகேங்களா? முதல்ல இருக்கிறது நிலைமொழி, அடுத்து இருக்கிறது வருமொழி. ஓகேங்களா? இது ரெண்டும் இணையும் போது அந்த புணர்ச்சி விதி ஆனது பிறக்குது. ஓகேங்களா? இப்ப 2 புணர்ச்சி விதி படுத்துங்க. புதுமை பிளஸ் பெயல். ஓகேங்களா? இந்த நிலைமொழியோட இறுதியில நல்லா பாருங்க, இந்த நிலைமொழியோட இறுதியில மை விகுதி எங்கெங்கெல்லாம் வந்திருக்கோ, ஓகேங்களா, அந்த மை விகுதி எங்கெங்கெல்லாம் வந்திருக்கோ, அப்படி இந்த மை விகுதி வந்துச்சு அப்படின்னா அது பண்பு பெயர் நமக்கு தெரியும். ஓகேங்களா? இந்த மை விகுதி எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கெங்கெல்லாம் ஈறுபோதல் என்ற விதியை பயன்படுத்தணும். மை விகுதி நிலைமொழியோட இறுதியில மை விகுதி வந்துச்சு அப்படின்னா அங்க நம்ம என்ன விதி பயன்படுத்தணும், ஈறுபோதல். சரிங்களா? ஈறுபோதல் அப்படிங்கிற ஒரு விதியை பயன்படுத்தணும். ஈறுபோதல் என்ற விதியை பயன்படுத்தணும் அப்படின்னா இங்க என்ன ஆயிரும், இந்த மை விகுதியானதே கெட்டுரும். ஏன்னா ஈறுபோதல் இறுதி எழுத்து நீங்குதல். ஓகேங்களா? அப்ப ஈறுபோதல் என்ற விதிப்படி மை விகுதி கெட்டுச்சு அப்படின்னா என்ன வரும், புதுமை பிளஸ் பெயல். இந்த புதுமை பிளஸ் பெயல் எப்படி வந்துச்சு, ஈறுபோதல். ஈறுபோதல் என்ற விதிப்படி இந்த மை விகுதியானது கெட்டு புது பிளஸ் பெயல் அப்படின்னு வந்துச்சு. ஓகேங்களா? இப்ப புரியுதுல? ஓகேங்களா? இந்த ஈறுபோதல் இந்த மை விகுதி எப்படி கெட்டுச்சு அப்படின்னு புரியுதா? ஈறுபோதல் என்ற விதிப்படி ஈறுபோதல் இறுதி எழுத்து நீங்குதல். ஓகேங்களா? எங்க இந்த மை விகுதி எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் இந்த ஈறுபோதல் என்ற விதிப்படி மை விகுதி கெடும். ஓகேங்களா? கெட்டுச்சு அப்படின்னா புது பிளஸ் பெயல் அப்படின்னு வந்துருப்பா. ஓகேங்களா? இப்ப இங்க எந்த விதி பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இயல்பினும் நின்ற உயிர் முன் காசா தாபா மிகும். ஓகேங்களா? சார் இந்த விதியெல்லாம் எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு அப்படின்னா இந்த ஒரு விதியுமே எங்கெங்க வரும், எந்தெந்த இதுல எந்தெந்த சொல், இப்ப நான் சொல்றேன்ல அந்த மை விகுதி வந்துச்சு அப்படின்னா ஈறுபோதல் அப்படின்னு ஒரு விதி வரும் அப்படின்னு சொன்னல. இப்ப இயல்பினும் நின்ற விதி முன் காசா தாபா மிகும், அந்த விதி எது வந்தா அந்த விதி வரும் அப்படிங்கிறதுக்கான தெளிவான கிளாரிட்டியான ஒரு வீடியோ நம்ம சேனல்ல ஒரு விதிக்குமே நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம். நீங்க பார்க்கல அப்படின்னா அதை போய் பாருங்க. பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவா புரியும். ஓகேங்களா? அப்ப இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் மூல் காசா தாபா மிகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இயல்பினும்
இப்ப புது பிளஸ் பெயல் அப்படின்னு இருக்கு. இங்க இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் காசா தாபா மிகும். இந்த மாதிரி இது வந்து இது பிளஸ் ஊதன. அப்ப இயல்பினும் இயல்பா இருக்கக்கூடிய அந்த உயிர் எழுதுறீங்களா, அந்த உயிர் முன் காசா தாபா மிகும். அந்த வல்லின எழுத்துக்கள் சொல்லக்கூடிய கா சா தா பா இதெல்லாம் மிகும். எப்படி அப்படின்னா இங்க பா இருக்கா, வல்லின எழுத்து வந்துருச்சா, அப்ப வல்லின எழுத்து இதோட ஒற்றானது இங்க மிகும். புது பிளஸ் பெயல் புது பெயல். ஓகேங்களா, இங்க வந்துருச்சுங்களா. எந்த விதிப்படி? இயல்பினும் ஓகேங்களா, இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கா சா தா பா மிகும். ஓகேங்களா, இங்க நிலைமொழி பாருங்க, வருமொழியோட முதல்ல அந்த வள்ளி நிறுத்தல் கா சா தா பான்னு சொல்லக்கூடிய அந்த வள்ளி நிறுத்தல் ஏதேனும் ஒன்று வந்திருக்கான்னு பாருங்க. இதுக்கு முன்னாடி இந்த உயிர் எழுத்து இருக்கான்னு பாருங்க. அப்ப உயிர் எழுத்து இருந்துச்சுன்னா இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கா சா தா பா மிகும். அப்ப மிகுந்துச்சு அப்படின்னா இதோட ஒற்றானது இங்க மிகுந்து புதுமை பிளஸ் பெயல் புது பெயல் அப்படின்னு வந்துருச்சுப்பா. ஓகேங்களா, புரிஞ்சிட்டீங்களா? எக்ஸாம்ல எழுதும் போது இந்த மாதிரி பிரிச்சுட்டு அப்ப பாருங்க இந்த ஒரு விதியா, ஓகேங்களா, விதியை வந்து எப்பவுமே கடைசியா போட்டுக்கோங்க. பிரிச்சது இப்படி நீங்க காட்டினீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த ப்ரெசன்டேஷன் இப்படி நீங்க கொடுக்கும் போது அதை பார்க்கும்போது பாருங்க எவ்வளவு ஒரு அழகா இருக்கா. நீங்க இந்த விதியை முன்னாடி போட்டீங்க அப்படின்னா அந்த விதியை பார்த்துட்டு இதை பிரிச்சா அது ஒரு மாதிரி நல்லா இருக்காது. எப்பவுமே இது பிரிச்சு காட்டிடும் போது இது எப்படா பிரிஞ்சுது அப்படின்னு ஒரு கொஸ்டின் எழும்போம். அப்ப உடனே இந்த விதியை பார்க்கும்போது ஓ இந்த விதிப்படிதான் இது பிரிச்சிருக்காங்க, ஓ சூப்பர் அப்படின்னு நமக்கு தெரியும். எடுத்த உடனே இந்த விதியை போட்டுட்டு நம்ம இந்த இது எடுத்தோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி நல்லா ஆன்சர் சரிதான், எப்படி இருந்தாலும் நீங்க ஆன்சர் கரெக்ட் தான். அந்த ப்ரெசன்டேஷன் இப்படி நீங்க கொடுக்கும்போது நல்லா இருக்கும். ஓகேங்களா, அதை தான் நான் சொல்ல வந்தேன். ஓகேங்களா, இப்ப புது பெயல் எப்படி வந்துச்சு பிரிக்கும், புதுமை பிளஸ் பெயல் அப்படின்னு பிரிச்சுக்கணும். ஓகேங்களா, இந்த நிலைமொழியோட இறுதியில மை விகுதி வந்துச்சு அப்படின்னா அங்க ஈறுபோதல் என்ற விதிப்படி அந்த மை விகுதி கெட்டுச்சு அப்படின்னா புது பிளஸ் பெயலா மாறும். சரிங்களா, அப்ப புது பிளஸ் பெயல் இங்க நிலைமொழியோட இறுதியில பாருங்க உயிர் எழுத்து வந்திருக்கா, வருமொழியோட முதல்ல காசா தாபா என்ன சொல்லக்கூடிய எழுத்து வந்திருக்கா. அப்ப வந்துச்சு அப்படின்னா இயல்பினும் விதியினும் நின்ற உயிர்மோ காசா தாபா மிகும். அப்ப மிகுந்துச்சு அப்படின்னா புது பிளஸ் பெயல் புது பெயல் மாறிடுச்சிங்களா. இதை தெளிவா புரிஞ்சுச்சிங்களா? ஓகேங்களா, இந்த ஒரு விதிக்குமே நம்ம சேனல்ல ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஒரு விதியுமே தனித்தனியாவே நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து நம்ம போட்டிருக்கோம். நீங்க பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துக்கோங்க. புணர்ச்சி விதிக்கோசரமே நம்ம தனியா ஒரு சீரியஸ் ஆரம்பிச்சு அது ஒரு 7-8 வீடியோ போட்டிருப்போம்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, அதெல்லாம் பாருங்க. பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். சரிங்களா, இப்ப அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். இப்ப பாருங்க, அடுத்த புணர்ச்சி விதி செந்தமிழே. ஓகேங்களா, இதை நம்ம எப்படி பிரிக்கலாம், செம்மை பிளஸ் தமிழே. ஓகேங்களா, செம்மை பிளஸ் தமிழே பிரிக்கலாம் இல்லைங்களா. ஓகேங்களா, நான் பிரிக்கும் போது என்ன சொன்னேன், இது நிலைமொழி இது வருமொழி. ஓகேங்களா, இந்த நிலைமொழியும் வருமொழியும் சேரும் போது இந்த நிலைமொழியோட இறுதியில மை விகுதி எங்கெங்கெல்லாம் வந்திருக்கோ அங்க நம்ம என்ன விதி பயன்படுத்தணும் சொன்ன, ஈறுபோதல் என்ற விதிப்படி மை விகுதி கெட்டுடும். அப்ப கெட்டுச்சு அப்படின்னா பாருங்க செம் பிளஸ் தமிழே. இந்த விதிப்படி மை விகுதி கெட்டுச்சு ஈறுபோதல். சரிங்களா, ஈறுபோதல் என்ற விதிப்படி மை விகுதி கெட்டு செம் பிளஸ் தமிழே அப்படின்னு மாறிச்சு. ஓகேங்களா, இப்ப அடுத்து பாருங்க செம் பிளஸ் தமிழ். இந்த நிலைமொழியோட இப்ப இது நிலைமொழி இது வருமொழி சொன்ன இல்லைங்களா. இந்த நிலைமொழியோட இறுதியில இந்த மை அதாவது இம், ஓகேங்களா, மகர ஒற்று எங்கெங்கெல்லாம் வந்திருக்கோ அங்க மகர ஈற்று புணர்ச்சி பயன்படுத்தணும். மகர ஈற்று புணர்ச்சி நம்ம புத்தகத்துல இருக்கு. நான் மகர ஈற்று புணர்ச்சின்னு தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை தெளிவா பாருங்க, உங்களுக்கு புரியும். இந்த மகர ஈறு எங்கெங்கெல்லாம் வந்திருக்கோ அங்க எந்த விதியை பயன்படுத்தணும் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், மவ்வீறு ஒற்றழிந்து இனமின்மையும் தோன்றும். ஓகேங்களா, ஆனா நம்ம புத்தகத்துல முன்னின்ற மெய்த்திரிதல் அந்த விதியை பயன்படுத்தியிருப்பாங்க. ரெண்டுமே ஒண்ணுதான், சரிதான். ஓகேங்களா, முன்னின்ற மெய்த்திரிதல்னா இந்த நிலைமொழியோட இறுதியில இந்த மகரம்
எங்கெங்கெல்லாம் மகர ஒற்று வந்திருக்கோ அந்த மகர ஒற்றானது அழிந்து வருமொழியோட முதல்ல வல்லின எழுத்துக்கள், அதாவது சொல்லக்கூடிய அந்த வல்லின எழுத்துக்கள் வந்துச்சு அப்படின்னா ஓகேங்களா, இதோட இணை எழுத்து ஓகேங்களா. வல்லினத்துக்கு எந்த இணை எழுத்து? வல்லினத்துக்கு மெல்லினம் இணை எழுத்து இல்லைங்களா. அப்ப அதோட இணை எழுத்தானது இங்க தோன்றும். அப்ப தாவோட இணை எழுத்து என்ன? இந்து ஓகேங்களா. அப்ப செந்தமிழே எந்த விதிப்படி? முன்னின்ற மெய்திரிதல். நீங்க அந்த விதி நீங்க குழப்பிக்க வேணாம். இப்ப நம்ம இந்த ஈறுபோதல் விதி சொன்னல, நிலைமொழியுடைய இறுதியில மை விகுதி எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் இந்த ஈறுபோதல் விதிப்படி மை விகுதி கெட்டுடும் அப்படின்னு சொன்ன இல்லைங்களா. அதே கான்செப்ட் தான். அதே மாதிரி இந்த மகர ஒற்று, அதாவது இம் எங்கெங்கெல்லாம் வருதோ நிலைமொழியோட இறுதியில தான் பார்க்கணும் ஓகேங்களா. இங்க வந்தாலும் சொல்லக்கூடாது. இந்த நிலைமொழியோட இறுதியில பாருங்க மை ஓகேங்களா, அதாவது இம் மைங்கிற பார்த்தீங்களா, இம் ஓகேங்களா. இந்த மை விகுதி எப்படி கேடுதோ அதே மாதிரி இந்த இம் ஓகேங்களா மகர ஒற்று எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கெங்கெல்லாம் இந்த முன்னின்ற மெய்திரிதல் ஓகேங்களா, இது போட்டாலும் சரிதான். இல்ல மவ்வீறு ஒற்றழிந்து இனமின்மையும் தோன்றும், நம்ம மகர ஏற்று புணர்ச்சியில பார்த்தோம் இல்லைங்களா, அந்த விதி இங்க பயன்படுத்தலாலும் சரிதான் ஓகேங்களா. அது என்ன சார்? மவ்வீறு ஒற்றழிந்து இனமின்மையும் தோன்றும். மவ்வீறு ஒற்றழிந்து, மவ்வீறு இந்த மகர ஈறு இறுதியில வந்துச்சு அப்படின்னா மவ்வீறு ஒற்றழிந்து, இதோட ஒற்றானது அழிந்து, மவ்வீறு ஒற்றழிந்து, அதாவது மகர ஒற்று இறுதியில எங்கெங்கெல்லாம் வந்திருக்கோ அந்த மொற்றானது அழிந்து இனமின்மையும் தோன்றும். இன எழுத்து என்னது? இந்த வருமொழியோட இருக்க இந்த முதல்ல இருக்கக்கூடிய இந்த வல்லினத்தோட இணை எழுத்து மெல்லினம் இல்லைங்களா, இதோட இணை எழுத்து இங்க தோன்றும். தோன்றுச்சிங்களா? அந்த விதி தான் இங்க பயன்படுத்தணும். இதுவும் சரிதான், அதுவும் சரிதான், எது போட்டாலும் சரிதான் சரிங்களா. அப்ப செந்தமிழே எப்படி பிரிக்கலாம்? செம்மை பிளஸ் தமிழே அப்படின்னு பிரிக்கலாம். ஈறுபோதல் விதிப்படி மை விகுதி கெட்டு செம் பிளஸ் தமிழே அப்படின்னு மாறிடுச்சு. இங்க எந்த விதியை பயன்படுத்தணும்? மகர ஒற்று எங்கெங்கெல்லாம் வந்திருக்கோ அங்க மகர ஈற்று புணர்ச்சியை பயன்படுத்தணும். அந்த மகர ஈற்று புணர்ச்சி விதிப்படி பார்த்தோம் அப்படின்னா முன்னின்ற மெய்திரிதல் என்ற விதிப்படி மகர ஒற்று அழிந்து இந்த வருமொழியோட இருக்கக்கூடிய வல்லினத்தோட இந்த மெல்லின இணை எழுத்து இல்லைங்களா, இதோட இணை எழுத்து இங்க தோன்றி செந்தமிழே அப்படின்னு மாறிடுச்சுப்பா. ஏதாவது குழப்பம் இருக்கு? இல்ல தெளிவா தானே புரியுது. இதே மாதிரி உங்களுக்கு இந்த புணர்ச்சி விதியில ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஒரு புணர்ச்சி விதியுமே நம்ம தனித்தனியா ஒரு சீரீஸாவே போட்டிருக்கோம் ஓகேங்களா. புணர்ச்சி விதிக்குன்னு ஒரு தனியாவே ஒரு இருக்கிற எல்லா புணர்ச்சி விதியும் நம்ம தனித்தனியா நம்ம போட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு 7-8 வீடியோ போட்டு வச்சிருக்கோம். நீங்க பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோலாம் போய் பாருங்க ஓகேங்களா. தொடர்ந்து நம்ம சேனலை ஆதரவு கொடுங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. நீங்க 12ஆம் வகுப்பு மாணவர்களாக இருந்தாலும் சரி, இல்ல 11, 10, 9 எந்த வகுப்பு மாணவர்களாக இருந்தாலும் சரி, இலக்கணத்துல எனக்கு டவுட் இருக்கு சார், இந்த கொஸ்டின் எனக்கு டவுட்டா இருக்கு, இல்ல இது எனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி இதை எப்படி எழுதணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல, எந்த வித டவுட்டா இருந்தாலும் சரி ஓகேங்களா, எதுவா இருந்தாலும் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கான பதில நான் சொல்ல தயாரா இருக்கேன். கேள்வி கேட்க நீங்க தயாரா